உலகமே எங்களை பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர், சான்ஸே இல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் எவ்வளவு காதலிக்கிறாங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுமா எங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்பதான் புருஷனை காட்டுறாங்க. புருஷன் பேர் வந்து கூச்சன். அவன் வந்த உடனே என்ன சொல்றேன்னா, நீ ரொம்ப குடிச்சிட்ட, போதும் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு என்ன போட்டோ அனுப்பியிருக்கான்னு பாத்தியா? இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் நீ நல்ல சீனியே போட்டுக்கிட்டு இருப்ப? எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு சீக்கிரமா உனக்கும் எனக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நானும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாளா. அப்பதான் பாக்குறான் ஆக்சுவலா வந்துட்டு இவனோட அசிஸ்டன்ட்டையே இவன் வந்து செட் பண்ணி வச்சுட்டான் போல இருக்கு. அவ வந்துட்டு ஹீரோயினுக்கு இருக்கிற எல்லா போட்டோவையும் அனுப்பிச்சு ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயினுக்கு தான் இவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை இல்லையா? அது அவளுக்கு தெரியாம அவ ஏதோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் செம்மையா இவன் நம்ம ஒக்க பண்றா. கடுப்பான ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே வெளியில வந்து ஸ்விம்மிங் பூல் அண்ட நின்றுட்டு இருக்கா காத்தோட்டமா. அந்த நேரம்னு பார்த்து கால் தடிக்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறா. எங்க இருந்து ஓடி வந்து ஒருத்தன் என்ன பண்றான்னா வேகமா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹீரோ தான். ஆனா எந்த ஸ்விம்மிங் பூல்ல இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் விடுவாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல. நான் போன எந்த ஒரு ஸ்விம்மிங் பூல்லையும் இந்த மாதிரி இருந்ததில்லை. நீங்க என்ன பார்த்துருந்தா சொல்லுங்க. இவர் தாங்க நம்மளோட ஹீரோ. இந்த வெள்ளமுடிக்காரோட பேர் வந்து ஜியாங் ஹியூ. இவன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமாங்க, நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் 8 வயசு வித்தியாசம். அதாவது ஹீரோயின் 8 வயசு பெரியவன்னு சொல்ல வந்தேன். ஹீரோ இங்க வெயிட்டா வேலை செய்யறான் போல இருக்கு. வாங்க மேடம், நான் வந்துட்டு உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க ஓகே தானே? டாக்டர் பார்க்கணுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹீரோவா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தண்ணி எல்லாம் பிழிஞ்சுக்கிட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்து இன்ச்சா பார்த்து ஹீரோவை சைட் அடிக்கிறா. சைட் அடிச்சது மட்டும் இல்லாம உண்மையை சொல்லு, நீ கண்டிப்பா வெயிட்டர் மாதிரி தெரியல எனக்கு, நீ வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. இல்ல நான் வெயிட்டர் தான் அப்படின்னு சொல்றானா. ஆனா ஹீரோயின் நம்புற மாதிரி இல்ல. நீ ஏதாவது வேணும்னு வந்து என்ன அப்ரோச் பண்ணிருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு என்ன ரீசன், உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாளா. உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீங்க ரொம்ப லோன்லியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதனாலதான் அப்படின்னு நான் தள்ளி நின்று பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க தண்ணியில விழுந்து ஒண்ணு காப்பாத்தினேன் அப்படின்னு. மத்தபடி என்கிட்ட எந்த மோட்டிவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றானா. ஹீரோயின் உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. புருஷனோட போன் கால் வருது. ஆனா ஹீரோ வந்துட்டு அட்டன் பண்ண விட மாட்டான். என்னதான்டா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோயினும் கோஆபரேட் பண்ணிட்டா. எங்க புருஷன்காரன் செமையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, போரிங்கான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் வந்துட்டு இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா பாத்துருக்கா, அதனால பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்ப என்ன உனக்கு வேணும், காசு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு காசெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இது என்னோட கார்டு, நாளைக்கு காலையில நீ என்ன ஆபீஸ்ல வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவளோட கார்டு கொடுக்குறா. அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட பார்வையே சரியில்லை. நீ இவ்வளவு சீக்கிரம் வேண்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம யாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு டக்குன்னு என்ன சொல்றான் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்ஸுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க, நம்ம இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான்.